இப்போ தான் டியூட்டி முடிஞ்சு ரூமுக்கு நடந்து போயிட்டுருக்கேன். மணி பார்த்தா மணி 12:40 தான் முடிஞ்சுது டியூட்டியே. இன்றைக்கி நடந்த சம்பவம் என்ன ஆனாவே, காலையில் 3 மணிக்கெலாம் உள்ளே போயிட்டேன் டியூட்டிக்குள்ளே. 2:30க்கெலாம் எழுந்துச்சி கிளம்பி 3 மணிக்கெலாம் டியூட்டிக்குள்ளே போயிட்டு 3 மணிலேருந்து 12 மணி 12 ஆகிடுச்சு. அதை கனெக்ட் பண்ணி பார்த்தா எவ்வளோ நேரம் வருது? 9 மணி நேரம், 9.5 மணி நேரம் வருது. அதுக்கப்புறம் பிரேக் போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 6 மணிக்கு வந்து ஆர்டர் வேறு ஊத்தாப்பம் 30 பீஸு 60 பீஸு ஊத்தாப்பம். அதை கொடுத்துட்டு மாவெல்லாம் அரைச்சிட்டு, வடை மாவு, இட்லி மாவு, தோசை மாவு எல்லாத்தையும் அரைச்சிட்டு இப்போ தான் நடந்து போயிட்டுருக்கேன் ரூமுக்கு. தேங்காய் வேறு 30 சொல்கிறேன் பேர் 60 தேங்காய் திரும்பி முடிச்சுட்டு அது வேறு லேட்டாக ஆகிடுச்சு. இதில் வேறு என் கூட 2வது வீட்டுக்காரர் இருந்தார்ல, அவர் வேறு சும்மா நிற்கிறாரு. வந்ததே லேட்டு. அவர் எவ்வளோ 2 மணி நேரம் லேட்டாக ஆகிடுச்சு அவர் வரத்துக்கே. நாங்கள் எதுவுமே யார்கிட்டையுமே சொல்லலை, இதுமாதிரி லேட்டாக வந்திருக்கீங்க சொல்லி நாங்களும் கேட்கல, சூப்பர்வைசர்லாம் கேட்க முடியல, விட்டுட்டேன். சரி வேலையை பார்ப்பார் பார்த்தா சும்மா நிற்கிறாரு, பிஸியே இல்லை. அது மற்ற வேலையை முடிக்கலாம்ல, எதுவுமே செய்யலை. எனக்கு கடுப்பாயிடுச்சு. நான் மட்டும் எதுக்கு தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா டியூட்டி பார்க்கணும் சொல்லிட்டு 6 மணிக்கு வந்து இப்போ தான் போகிறேன். கணக்கு பண்ணி பார்த்தா 16 மணி நேரம் 16 மணி நேரம் வருது. இது சரி வராது சொல்லிட்டு தேங்காய் பரபரன்னு திருவி தூக்கி போட்டு நான் பாட்டே கிளம்பி வந்துட்டேன். இது எண்ணெய் கடை சைடுலாம் கழுவணும், அதெல்லாம் கழுவவே இல்லை. கிரைண்டர் மட்டும் ஒரு 20 கிலோ மாவு அரைஞ்சிட்டு இருந்துச்சு, தோசை மாவு. அதை மட்டும் அரைச்சி முடிச்சுட்டு கிரைண்டர் கழுவி, கிரைண்டர் சுற்றி மாவு தெளிச்சிருக்கோங்க, அதெல்லாம் கழுவி முடிச்சுட்டு கேட்டார், கிரைண்டரை எண்ணெய் கடையை கழுவலையா கேட்டார். நான் எது கழுவணும்? சீமாண்ணா சொன்னாங்க, உனக்கு டியூட்டி 12:30க்கெலாம் முடிஞ்சிச்சா. சீமாண்ணா கடுப்பாகிட்டார் இதில். ஏன்னா லேட்டாக வந்தார். அந்த டைம் பிஸி வேறு, ஆர்டர் வேறு இருக்குது, பிஸி வேறு ஓடிட்டுருக்கு. இந்த டைமில் வடை இல்லை, இட்லி இல்லை, சட்னி வேறு காலி ஆகிடுச்சு, தோசை மசாலாவும் காலி ஆகிடுச்சு. கம்மியாக அடிச்சு வச்சுருக்காரு அவர். அதுவே போட்டு மண்டை பிச்சுக்கிட்டோம். இது இல்லாமல் பூரி பட்டுரா, ஒரு கடை தானே, வடையும் போட்டுக்கணும், அதுலேயே பூரியும் போட்டுக்கணும், முடியல. இந்த டைமில் அவரும் ஆளை காணும். சீமான கடுப்பாகி 1 மணி விட்டு தானே, 1 மணிலாம் வராத, காலைல சீக்கிரம் தான் வந்த, 12 மணிக்கு முடிச்சுட்டு கிளம்பி சொன்னாங்க. 11:30க்கே சொன்னாங்க இது. அப்புறம் எனக்கு மனசு கேட்கல, என்னடா இதுன்னு. அதுக்கப்புறம் நானாக பொறுமையாக இருந்து நாங்கள் திருப்பி கொடுத்துட்டு ஆயில் கடாயும் கழுவ பார்த்தேன். இவர் சும்மா சுற்றிட்டு இருந்தார். நான் சும்மா இருப்பேனா சொல்லிட்டு கழுவலையே, இது மாவை மட்டும் கழுவிட்டு கிளம்பி வந்துக்கிட்டே இருந்துட்டேன். சூப்பர்வைசர் எல்லாம் பார்த்தாரு, கிளம்புறதை பார்த்தாரு, எதுவுமே வாயை திறக்கலையே. ஏன்னா காலை சீக்கிரம் வந்தால் இல்லை, சீக்கிரம் வந்து இவ்வளோ நேரம் வேலை பார்த்துருக்கேன்ல, எல்லாம் 1 மணிக்கு தான் வருவாங்க. நான் சீக்கிரம் வந்து பார்த்துட்டு எதுவுமே கேட்கல அவரும். நான் பாட்டே கிளம்பி வந்து போயிட்டுருக்கேன் ரூமுக்கு. ரைட்டு தான் சாப்பிட்ணும், இன்னும் சாப்பிடல. காலை சாப்பாடு எத்தனை மணிக்கு சாப்பிட்டேன்? எத்தனை மணிக்கு சாப்பிட்டேன்? 11 மணிக்கா? 11 சொல்கிறேன் பேர், 12 மணிக்கு சாப்பிட்டேன். ஆமாம், காலை சாப்பாடு 3 மணிக்கு போய் ஒரு டீயை குடிச்சிட்டு வெறும் தண்ணியாக குடிச்சு வச்சுக்கிட்டு 3 மணிக்கு 12 மணிக்கு சாப்பிட்ருக்கேன் காலை சாப்பாடு. அதுக்கப்புறம் டேரெக்டாக போயிட்டு ரூமுக்கு போயிட்டு அங்கே எப்போ சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் வந்து 6 மணிக்கு சாப்பிட்டேன். ஒரு தோசை மட்டும் சாப்பிட்டேன். காலையில் கொஞ்சம் சோறு, புட்டு இருந்துச்சு, அது தயிர் எல்லாத்தையும் ஊற்றி பசைஞ்சு, தயிர் தான் எல்லாமே ஏற்றுக்கும். இப்போ கூட தயிர் எடுத்து வந்துக்குவேன் சாப்பாடு. தயிர் போட்டு நட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் போட்டு போனோடனே ஊற வச்சுட்டு போய் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதை எடுத்து சாப்பிட்டுட்டு படுத்துடணும். காலையில் 9 மணி டியூட்டி போட்டிருக்காங்க. அப்பா இவ்வளோ வேலை இருக்குது. இதுதான் ஆரம்பம் சொல்கிறாங்க வேறு. சீமானை வேறு இன்னொன்று சொல்கிறாங்க, இதே கற்றுக்கோ, இது உனக்கு கிடச்சிருக்க வாய்ப்பு, இது மிக்ஸ் பண்ணிட்டாத, மிஸ் பண்ணினா அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவேன். ஏன்னா வேலையும் அவ்வளோ தெரியாது உனக்கு, அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே இருந்து ஓட்டிடு. இதை விட்டால் வேறு கடையும் உனக்கு போனீன்னா அங்கே உள்ள மலையாளக்காரங்க ஒழுங்காக இருக்க மாட்டாங்க, தமிழ்காரங்களே வெறுக்கிற ஆள் மலையாளக்காரங்க.
அதனால் நீ போனீன்னாவே வேலை தரேன்னு அடித்து துரத்தி விட்ருவாங்க ஒன்று. அதனால் அங்கே மட்டும் போயிடாத சொல்லி அட்வைஸ்லாம் பண்ணாங்க. நான் பார்த்துக்கிறேன் சொல்லி சீமானை சொல்லி இப்போ சீமானை கண்ட்ரோலில் தான் இருக்கேன். இப்போ கூட அதான் சொல்லியிருக்கேன். சீமானை சொன்னாங்க, உங்களை கழுவு சொன்னாங்க சீமானை. எனக்கு 8 முடிஞ்சிச்சு, 12:30 போக சொன்னாங்க, 12:40 ஆகிடுச்சு. நான் கிளம்புறேன் சொல்லி நான் பாட்டே கிளம்பி வந்துட்டேன். இப்போ சீமானை இருக்கிறதுனால ஏதோ கொஞ்சம் ஓட்டிகிட்டு உட்காந்துருக்கேன். இன்னும் எவ்வளோ நாள் தான் தெரில இப்படி போகுதுன்னு. இன்னும் 2 வருஷம் இருக்குது முழுசாக. நினச்சி பார்த்தாவே பயமாக இருக்குது. 2 வருஷம் இருக்கே, என்ன பண்ண போகிறேன்னு பார்ப்போம். ஏதோ நடக்குது. ஆனால் வேலை கற்றுக்கிட்டேன், அது மட்டும் தெரியுது ஓரளவுக்கு. எந்த டைமுக்கு என்ன செய்யணும், எது செய்யணும், எவ்வளோ நேரம் செய்யணும். அது சீமானு என்ன சொல்கிறாங்கன்னா, 2வது இப்படி சொன்னல, அவர் எப்படி வேலை செய்கிறாரு பாரு, பார்த்துட்டு அந்த ஏற்ற மாரி வேலையை பாரு. வேகமாக செஞ்சால் வேகமாக செய்ய, பொறுமையாக செஞ்சால் பொறுமையாக செய்ய, ஏன் அவசரப்படுற சொல்லி சொன்னோடனே இப்போ பார்த்தேன். தேங்காய் எப்போதுமே ஒரு தேங்காய் திருவ 1 நிமிஷம் எடுத்துப்போம். கரெக்டாக 60 தேங்காய் 60 நிமிஷம், 1 மணி நேரம் திருவும் உட்காந்து உடைக்கிறது ஒரு 20 நிமிஷம், 1.5 மணி நேரம் ஆகும். நான் தேங்காய் திருவி முடிச்சுட்டு வெளில வரத்துக்கு. அந்த தேங்காவை 60 தேங்காய் இருந்துச்சுன்னா இன்றைக்கி 1/2 மணி நேரத்துலேயே திருவிட்டு வெளில வந்துட்டேன். உடச்சேன், படப்படணும் உடச்சேன், திருவினேன், கிளம்பி வந்துக்கிட்டே இருந்துட்டேன். அதான் சொல்கிறாங்க, இன்னும் பார்க்க வேண்டியதெல்லாம் நிறையா இருக்குது. எப்படி இருக்குன்னு அதான் போயிட்டுருக்கேன். இன்னும் ரூமுக்கு போகல. ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு சீமானை முழிச்சிட்டு இருந்தாங்கன்னா போய்ட்டு பேசிட்டு வேறு படுத்து தூங்க வேண்டியது தான். அழுவுறதா சிரிக்கிறதா என்னன்னே தெரியல. இங்கே வேலையை படிக்கிறதோட ஆளுங்களை படிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆளுங்களை தான் படிக்கணும்னு சொல்கிறாங்க எல்லோரும். இங்கே 2-3 பேர் தமிழாளுங்க இருக்காங்க, அவங்க சொல்கிறாங்க அவங்க பட்ட கஷ்டத்தை நானும் படக்கூடாதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. நானும் சரின்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கேன். ஆளுங்களை படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வேலையை பார்க்கணும். இன்னும் எவ்வளோ நாள் இருக்குது? 2028 26 நடந்துட்டுருக்கு. 28 6ஆம் மாதம் ஏத்தாடி. அது வரைக்கும் இருக்கேண்ணா, இல்லை அதுக்கு இடையிலே கிளம்பி வந்துடுவேண்ணா தெரியாதே. பார்ப்போம், ஆண்டவன் கையில் இருக்கா இல்லை என் கையில் இருக்கான்னு. என் கையில் தான் இருக்கிறது இல்லாதது தான். வாழை சுருட்டி வச்சுக்கிட்டு கம்முன்னு இருந்தானா ஓட்டிடலாம். இல்லை எனக்கு பிடிக்கலண்ணா, ஊருக்கு போகிறேன் அடம் பிடிச்சேன்னா கடைசி காலத்தில் நான் கழிச்சிட்டு அடுத்தவங்க எதிர்பார்த்துட்டு உட்காந்துருக்க வேண்டியது தான். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.